கை தூக்கி விடுவது தான் தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரும் வந்து நம்மளுடைய வேதங்கள் அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கரை கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ரிசர்வேஷனை, அதுவும் பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய ரிசர்வேஷனை இவங்க வந்து இல்லை மதம் மாறி போனவங்களுக்கும் கொடு அப்படின்னா அது எப்படி சூடான ஐஸ்கிரீம் இருக்க முடியும்? ஐஸ்கிரீம்னா அது ஜில்லுன்னு தான் இருக்கும். காஃபினா சூடான காஃபி போய் இப்போ வம்படியாக கோல்டு காஃபின்னு வந்துருச்சு, அது வேறு. ஆனால் சூடான ஐஸ்கிரீம்னு எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி வந்து தலித் கிறிஸ்டின் எப்படி இருக்க முடியும்? நீ படிக்காத, நீ உருப்படியாக வேலை செய்யாத, நீ உருப்படியாக இருந்தால் விஸ்வகர்மா யோஜனாவில் நீ சேர்ந்து உனக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேனாக்க உனக்கு வந்து நீ டெய்லி 1000 ரூபா 1500 நீ சம்பாதிக்கலாம். அதுக்கு பதிலாக வருங்கால தலைவன் இன்ப நிதி வாழ்க, 3ஆம் கலைஞர் அவர் பேர் என்ன, உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி நீ வந்து சொன்னேன்னா உனக்கு 200 ரூபா 200 கிரெடிட்டா, டேக் 200. இன்னொரு ஆசிரியரும் கூடி சீக்கிரம் அங்கே விரைவில் போக போகிறாங்க. இது வந்து வெறும் வாயால் வர சுடாமல் தமிழை ஈன்ற தமிழே. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும், அதுவும் கருணாநிதிக்கு இவங்க அடித்த கூத்து பார்த்தீங்கன்னா தமிழை ஈன்ற தமிழே. அப்போ வந்து 1925க்கு முன்னாடி எல்லாரும் இப்படிதான் ஊம பாஷையிலையா பேசிட்டு இருந்தான் எல்லாரும். நம்ம தயவில் உயிர் பெற்று நம்ம தயவில் ஒரு நாடு உருவாகி வந்து இன்னைக்கு நம்மளையே வளர்த்த கடா மாறல பாயுதுங்கிறது இது வங்கதேசத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இது வந்து அயோக்கியத்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு விஷயம். அந்த சாமியார் கிருஷ்ணதாஸ் தான் எப்பெல்லாம் மழை பிரச்சனையோ, புயல் அடிக்குதோ, எப்பெல்லாம் நேச்சுரல் கலாமிட்டி வருதோ அங்கே வந்து மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அங்கே சோறு பொங்கி போட்டு எல்லாருக்கும் சோறாக்கி போட்டு பத்தி தீர்த்த ஒரு மகானு சொல்லுவாங்க. அதில் வந்து இவர் போய் அங்கே என்னட்டு நான் தான் எம்எல்ஏ ஆனானப்பட்ட திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்த கும்பலுங்க திமுகங்கிறது. இவங்களை எங்கே வைக்கணுமோ, அதாவது உடனே சில நெறியாளர் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். உதயநிதி பிறந்த நாளில் வாழ்த்து சொல்ல வந்த விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜியை கேவலப்படுத்திய சம்பவம் வைரல். சாதிய அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம், ஸ்டாலின் கடிதம். கிறிஸ்தவ மதம் மாறியவருக்கு பட்டியலின சான்றிதழ் வழங்க மறுத்தது சரியே, உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பிஜி தீவில் வாழும் தமிழக வம்சாவளியினர் தமிழ் கற்பிக்கும் திட்டத்திற்கு மோடி அரசு நிதி உதவி. இந்து கோவில்கள் மீது வங்கதேச இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தாக்குதல். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். நேற்று நாம் இதை பேசினோம், பட் அதே விஷயம் வேறொரு செய்திக்காக இன்றும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். தமிழகத்துடைய துணை முதல்வர் 3ஆம் கலைஞர் என்று பாராட்டப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழான்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி தான் தெரியுது. அந்த விழாவில் வந்து நேரிலே கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த விசிகாவுடைய எம்எல்ஏ, ஏன்னா அவர்தே சொல்கிறார் நான் தான் எம்எல்ஏன்னு, எஸ் பாலாஜி தான் எம்எல்ஏன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த அதிகாரிகளுக்கும் போலீஸாருக்கும் பாவம் இவர் எம்எல்ஏவானே தெரியல. இது வந்து அங்கே வந்து அவரோடு கூட வந்த விசிகா தொண்டர்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இவங்களுக்கு கத்துறாங்க, அவர் எம்எல்ஏங்கன்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்க வைரலாக போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் அவமானமாக போயிடுச்சுன்னா அவங்க எங்கேயுமே சொல்லலையே. இப்போ உங்களுக்கு, எனக்கு, பார்க்குற பல பேருக்கு, தேசியவாதிகளுக்கு, உண்மையான பட்டியலினத்தின் மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அவமானமாக இருக்கும். அது அவங்க விடுதலை சிறுத்தைங்கிறது ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, விடுதலை சிறுத்தைங்கிறது ஒரு நாடக காதல் கோஷ்டி. அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. சம்பாதிக்கிறதுங்கிறதே ஒரு அயோக்கியத்தனமான கேவலமான கேடுகட்ட வார்த்தை. மக்கள் சொத்தை திருடுறதுக்கு பேர் நம்ம ஊரில் தான் கொள்ளடிக்கிறதுன்னு ஒரு நாகரிக வார்த்தை முலாம் பூசுகிறாங்க.
அந்த நாடக காதல் கோஷ்டி, கட்டப்பஞ்சாயத்து கட்சி, அது வந்து சரக்கு மிடுக்கு கும்பல், அவங்க இது ரொம்ப பெருமையாக நினச்சிப்பாங்க. பார்த்தீங்களா, நாம் எல்லா வீடியோலையும் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து இப்படியாவது நம்ம போய் முண்டி அடிச்சுக்கிட்டு, அவர் இந்த பாலாஜியோட அவங்க மனைவி தான் நினைக்கிறேன், அவங்க டாக்டர் ஷர்மிளா. ஏன்னா பாலாஜின்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது யாரோ சொன்னாங்க, இவர் தாங்க பாலாஜின்னு திருப்பூர் ஒரு தனி தொகுதி இல்லைங்க, அது இந்த தொகுதி பொது தொகுதியில் நின்றவர் அப்படின்னா. அப்படியா அப்படின்னொன்னே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. இல்லைங்க, டாக்டர் ஷர்மிளாவோட வீட்டுக்காரரு அப்படின்னாங்க. அவன் ஷர்மிளாவை தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு அறிமுகம் உள்ளவங்க. அதில் வந்து இவர் போய் அங்கே என்னட்டு நான் தான் எம்எல்ஏ ஆனானப்பட்ட திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்த கும்பலுங்க திமுகங்கிறது. இவங்களை எங்கே வைக்கணுமோ, அதாவது உடனே சில நெறியாளர்கள், சில தொலைக்காட்சி வந்து விசிகா ரொம்ப எவ்வளோ பேசுறீங்கன்னா, அவரை உள்ள அழைச்சிட்டு வந்து அவரை பிளாஸ்டிக் சேர் கொடுப்பாங்க, இவரை வெளியிலே உள்ள நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவதுங்க, அந்த கட்ட பஞ்சாயத்து கோஷ்டிக்கு, நாடக காதல் கோஷ்டிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு திமுக வந்து ஒரு விதத்தில் நம்ம இதில் பல விஷயங்களில் நம்ம திமுக விமர்சித்தா கூட, இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இதே பாருங்கள், நாம் எல் முருகனை மத்திய அமைச்சர் ஆக்கிறோம், டாக்டர் கிருபாநிதியை மாநில தலைவர் ஆக்கினோம். நம்ம அதே மாதிரி நம்ம பல்வேறு டாக்டர் எஸ்பி சரவணன் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ரிஜிஸ்ட்ராராக இருந்தவர், அவருக்கு வந்து காட்டுமன்னாருடைய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து மாநில துணைத் தலைவராக வச்சுருந்து, அதுக்கப்புறம் அவர் எஃப்சிஐயில் கூட டைரக்டராக கூட பாரதிய ஜனதா கட்சி வச்சுருக்கு. அதான் பட்டியலின சகோதரர்கள் மா வெங்கடேசன் இப்போ வந்து கர்மச்சார் கமிட்டியோட துப்புரவு தொழிலாளர் சங்க தேசிய சேர்மனாகவும் இருக்கார். இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பிரசிடென்ட்டே இருக்காங்க, திரௌபதி முர்மு இருக்காங்க. நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகாமல். திருமாவளவனை கம்பேர் பண்ணும்போதுங்க, அரியலூர் மாவட்டத்தில் சொன்னால் கூட போகும், அதை தாண்டி கூட நம்ம அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. பட் ஸ்டில் அவர் ஒரு எலெக்டட் எம்பி, போனவர் ஒரு எம்எல்ஏ, அவர் இவங்களுடைய புருஷங்கிற காரணத்தினால நம்ம கொஞ்சம் அவரை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா. அதனால ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக சொல்லும்போது நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி பட்டியலின சகோதரர்களை கௌரவமாக நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சி எங்க, கேவலமாக நடத்துகிற திமுக எங்க அப்படின்னா, அதுக்கு திமுகவே என்ன அதுக்கு வியாக்கியானம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, இவங்க வந்து ஒரு அடியாள் வேலை நமக்கு பார்க்குறாங்க. இவங்க வந்து ரெண்டாவது வந்து புழுவை குத்தினா கூட நெளியுங்க. ஆனால் திருமாவளவன் வந்து ஒரு புழு அளவுக்காவது எதிர்ப்பு தெரிவிக்கிறவரா அப்படின்னு சந்தேகத்தை என் நண்பர் ஒருத்தர் கேட்டார். ஆனால் இது யாராவது விடுதலை சிறுத்தையில் தான் கேட்கணும் அப்படின்னா, ஏன்பா அப்படி கேட்குற அப்படின்றதுக்கு அவர் சொன்னார், 2019 பாராளுமன்ற தேர்தலாக 21 சட்டமன்ற தேர்தலான்னு ஞாபகம் இல்லை, பட்டுக்கோட்டையில் கூட்டணி கட்சி கொடி திமுக காங்கிரஸ் கட்சி கொடியெலாம் கட்டியிருக்கும்போது பஸ்ஸு மேலே ஏறி ஒரு ஆள் பஸ்ஸை ரிவர்ஸில் எடுக்க சொல்லி அந்த விசிகா கொடியை மட்டும் கைட்டுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சமூக வலைத்தளத்துலேயும் வந்தது. வேலூர் இடைத்தேர்தலில் அதாவது கதிர் ஆனந்த் இவரை பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம்னு சொல்லி இது பண்ணாங்க. வால் ரைட்டிங்லேயே அவர் பேரை தவிர்த்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து விடுதலை சிறுத்தையை வந்து அவங்க திருமைப்படுத்தும் வேலையை திமுக மிக தெளிவாக செய்யுது. பேர் தான் அவங்களுக்கு சிறுத்தை கட்சியில் இருக்கிறதுல அவங்கள ரொம்ப பூனைக்குட்டி மாதிரி அவங்கள வச்சு அந்த பெட் அனிமல் வளர்க்குற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் உச்சமாக அரகண்டின் ஆணவத்தின் உச்சமாக ஆர்எஸ் பாரதி வந்து நாங்கள் பட்டியலின சமுதாயத்துக்கு வந்து நீதிபதி பதவி போட்ட பிச்சை அப்படின்னார். நீதிபதியை ஒரு கட்சி எப்படி கொடுக்க முடியும்? அதுக்காக இதுவே இருக்குது, அந்த ஜட்ஜஸை எலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொலிஜியம் இருக்குது, சீனியாரிட்டி இருக்குது, தகுதியின் அடிப்படையில் தான் அவர் அந்த ஜட்ஜும் வரதராஜன் நினைக்கிறேன், அவரும் தகுதியின் அடிப்படையில். இன்ஃபேக்ட் மா வெங்கடேசன் தான் அதை பற்றி சொல்லும்போது, திமுக வேணும்னே டிலே பண்ணிச்சு, வரதராஜன் 10 வருஷம் முன்னாடி நீதிபதி ஆகிருக்க வேண்டியதை தடுத்தது தடைக்கல்லாக பாறாங்கல்லாக இடைக்கல்லாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் மா வெங்கடேசனும் அதை பதிவு செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த ஆர்எஸ் பாரதியை பட்டியலினத்துக்கு நாங்கள் பிச்சை போட்டோம்னு சொன்ன ஆர்எஸ் பாரதியை மது ஒழிப்பு போராட்டம், அது என்ன மாதிரி மது ஒழிப்பு, அதுவும் வந்து பயங்கரமாக இவர் ஏதோ மாவீரன் மாதிரியும் சதாம் ஹுசேன் பிரபாகரன் ரேஞ்சில் இவருக்கு ஒரு பில்டப் இங்கே இருக்கிறவங்கெல்லாம். அவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறாரு. அந்த மாநாட்டுக்கு வந்து அதிமுகலேருந்து கூப்பிட்டுருக்காரு, விஜய் வருவாரா இப்படிலாம் இவங்க இதுக்கான ஒரு வேலையை செய்யக்கூடியவங்கெல்லாம் செய்யும்போது ஒன்றுமே பண்ணல. அதாவது ரொம்ப அதை வந்து திமுக வந்து சில விஷயங்களை நம்ம திமுகட்டிருந்து அது தீமையாக இருந்தால் கூட, இப்போ திருமாவளவனை எங்கே வைக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, திருமாவளவனுடைய என்ன மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவார்,
அவர் என்ன மாதிரி முதுகுல குத்துவாருன்னு தெரிஞ்சுதான், சரி உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி கதற, அந்த ஆளை இங்கே அழிச்சிட்டு வா அப்படின்னு ஸ்டாலின் சொன்னோன்னே இவர் போய் பார்த்துட்டு வெளியில் வந்து, இத்தனைக்கும் திருமாவளவன் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடல திமுகவை, அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் தரப்புலேருந்து 2 பேர் வருவாங்க, RS பாரதியும் இன்னொருத்தரை யாரோ போய் கலந்துப்பாங்க, TK இளங்கோவனும் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தையே முனைமழுங்க செய்து விட்டது. விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சியை ஒரு கட்சியாக கூட கருதாம அதை வந்து தனக்கு ஒரு அடியாள் வேலை பார்க்கும் ஆளாக திமுக வைத்திருக்கின்றதோ என்று பல பேருக்கும் சந்தேகம் இருக்குது. சில பேர் எங்கிட்ட அதை பற்றியும் கேட்டாங்க. அதில் தான் பாலாஜி பார்த்தீங்கன்னா அந்த IPS ஆஃபீஸர் ஒருத்தர்கிட்ட தான் பேசுவார். ஐ எம் த எம்எல்ஏ, ஐ எம் த எம்எல்ஏ, ஐ எம் ஏ பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்லாம் போய் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச அந்த பல்புடிங்கி பல்பீர் சிங் நினைக்கிறேன் அவர், அந்த பார்த்தா அந்த மாதிரி போட்டிருக்கிறத வச்சு நீங்க சொல்றீங்க, உண்மையிலே யாருன்னு தெரியல நமக்கு. அந்த கலரு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பல்புடிங்கி பல்பீர் சிங்காக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஆனால் அதில் பாலாஜிக்கு ஒரு இது வந்திருக்கும், நம்மளை கூப்பிட்டு போய் அழைச்சிட்டு போய் பல்லுகளை பிடிங்கிட போகிறான், ஏற்கனவே நமக்கு நாடக காதல் கட்ட பஞ்சாயத்து கோஷ்டின்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹிந்தி தெரியுதோ இல்லையோ, யாராவது சொல்லியிருப்பாங்க தமிழ் புரியுதோ இல்லையா ஹிந்திக்காரனுக்கு அப்படின்னு ஒரு டவுட்டு கூட அவருக்கும் இருந்திருக்கும். அவர் அது முன்னாடி, அதாவது அவங்க தொண்டை தண்ணி வத்த பாலாஜி கத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பேரிகார்டுக்கு உள்ள அழிச்சிட்டு போறாங்க. விடுதலை சிறுத்தைக்காரன்னு கதறான். எனக்குமே அதுல என்ன வருத்தம்னா, அந்த அதிகாரிகளுக்கு கூட இவர் கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏன்னு தெரியல அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். அதாவது திமுகவோட எண்ண ஓட்டத்தை மிக தெரியாத அந்த அதிகாரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த காம்பினேஷன் பாருங்க, திமுக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முனையுது, அதுக்கு அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துசைவா இதுக்கு என்ன செய்யணும், விடுதலை சிறுத்தை கட்சியை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க வந்து, இதை நான் பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானதி அவங்க தமிழக முதல்வர் ஸ்டாலினை பார்த்து ஒரு மேடையில் ஒரு மனு கொடுத்து பேசிட்டு போகும்போது பிஜேபிக்கு என்ன மரியாதை திமுக கொடுக்குது, அதே மாதிரி நம்ம ராஜா அண்ணனை எங்கே பார்த்தாலும் ஸ்டாலின் வந்து பார்த்து வணக்கம் சொல்லி ராஜா அண்ணனும் அவர்கிட்ட இயல்பாக பேசுகிறத பார்ப்போம். இந்த கனிமொழி நம்ம அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து எல்லார்ட்டையும் எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கவுன்சிலர் உமா ஆனந்தனுக்கு கூட நம்ம TK இளங்கோவன்லேருந்து கனிமொழி அவங்க அம்மாலேருந்து ஒரு அரசியல் கருத்து திமுகவை வண்டியாக இவங்க பெண்புலி உமா ஆனந்தன் திட்டினா கூட அவங்க வந்து இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை அவங்க காலிலேயே விழுந்து கிடந்தா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உனக்கு வந்து உங்களை கேவலப்படுத்தினா இவர் தான் வருவார், RS பாரதி வருவார், உனக்கு பிளாஸ்டிக் சேர் தான், நீ வந்து பொது தொகுதியெல்லாம் நீ ஆசைப்படலாமா அப்படின்னு வன்னியரசுனா டிவியில் உட்காந்து புலம்பலாம், ஆசனவாய் வாய்க்கு வர அளவுக்கு அவருனா குமுறி குமுறி இது பண்ணலாம். அதனால் இதை வந்து ஒரு விதத்தில் திமுகவை நான் பாராட்டுறேன். இந்த சமுதாயத்தில் திமுகவும் தான் கேடு விளைக்குது, திமுகவும் தான் இந்து மதத்தை கேவலமாக பேசுது. ஆனால் திமுகவுக்கு சற்றும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து போட்டியில் பின்தங்காமல் திமுக அளவுக்கு விஷம் நிறைந்த கட்சியாக, ஒரு திமுகவை பார்க்கும்போது ஒரு சாதாரண சிறிய கட்சி, ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கட்சி, அதனால திமுக அதை அந்த மாதிரி வச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அந்த கட்சின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்காகவாவது திமுக கொஞ்சம் கௌரவமாக நடத்தியிருக்கலாங்கிறது. இதையே கொஞ்சம் நீங்கள் மாற்றி பாருங்க. ஒரு பிஜேபி மத்திய மந்திரியோ பிஜேபி தலைவரையோ பார்க்க இந்த மாதிரி அந்த இவர் ஷர்மிளா புருஷன் பார்க்க வரும்போது பேரிகார்டை போட்டு தடுத்து நிறுத்தியிருந்தா தமிழ் ஊடகங்கள்லாம் இன்னைக்கு எப்படி ஒப்பாரி வச்சிருப்பானுன்னு யோசிச்சு பாருங்க. பட்டியலினத்தை சகோதரர்களை அவமானப்படுத்தியதா தமிழக பாஜக? மோடி பட்டியலின மக்களுக்கு எதிரியா? அண்ணாமலை பட்டியலினத்துக்கு எதிராக செயல்படுகிறாரா அப்படின்லாம் இன்னைக்கு விவாதம் வச்சு அவனுங்கெல்லாம் இந்த ட்ரெயின் சக்கரம் உருள்ற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் தோசை மாவெல்லாம் அரைச்சி எல்லாம் செஞ்சுருப்பானுங்க இந்த பயலுக. இது தமிழ் ஊடகங்கள் இதை கண்டிக்குதான்னு நம்ம பார்ப்போம், இதை வேடிக்கை மட்டும் நம்ம பார்ப்போம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். இங்கே வந்து பெரிய அளவு தொழில் தொடங்குறதுக்காகவா, இல்லை நிறைய ஃபண்டு வந்து நாங்கள் இன்னும் பல வளர்ச்சி திட்டங்களை பண்ணணும், அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அதற்கு அவர் காரணமாக சொன்னது, எப்பொழுதுமே அவங்க வந்து ஒரு ஜாதிக்குள்ளார போய் ஒளிஞ்சிப்பாங்க. அது மாதிரி குலக்கல்வியை எதிர்த்த இந்த கூட்டத்தின் அந்த பாரம்பரியம் எங்களை தொடர்கிறது, அந்த தலைவர்கள் விட்டு சென்ற அந்த பாரம்பரியத்தில் நாங்கள் வந்த கட்சி, அதனால அந்த குலத்தொழிலை வலியுறுத்தக்கூடிய இந்த விஸ்வகர்மா திட்டம் யோஜனா திட்டத்தை
இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில நாங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கடிதம் போட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாட்டின் நலனில் அக்கறை கொண்டு இந்த மாதிரி நீங்கள் கூடமுடையிறவங்க, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து சீர்காழி போகிற வழியில் தெக்கால்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பாய், அதுவும் பட்டுப்பாய், இந்த கல்யாணத்துக்கெலாம் பயன்படுத்துகிற பட்டுப்பாயாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் சாதாரண இதாக இருக்கட்டும், மழை பெஞ்சா வீட்டில் தொங்க விடுற இந்த சாரல் அடித்து மிச்சத்தை தாண்டி வராமல் இருக்கட்டும் சம்மந்தட்டின்னு ஒன்று போடும், அந்த சம்மந்தட்டியாக இருக்கட்டும், இது வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறது. அதுவாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூரில் தான் வந்து நிறையா நகை தொழிலாளர்கள் எண்ணற்ற அளவில் இருந்தாங்க. நம்ம வீரகணேஷோட தம்பி பாபு அவரும் ஒரு நகை தொழிலாளர். சேலம் போன்ற பகுதியில் கொலுசுனாலே அதுதான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மைனூட்டான ஒரு மைக்ரோ ஒர்க்கை செய்யக்கூடிய ஒரு நுட்பமான இதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜியோட அப்கிரேடேஷன் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் இந்த விஸ்வகர்மாவோட திட்டம். இது வந்து இவங்களதான் ஒரு புடலங்காய் கொடி இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் கல் கட்டி விட்டு புடலங்காய் தொங்கும், பாம்பும் தொங்கும். ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அதில் அந்த இதில் வந்து ஒன்று புடலங்காய் தொங்கலாம், இல்லை பாம்பு தான் தொங்கலாம், வேற எதுவும்லாம் தொங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒன்று சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, விஸ்வகர்மா அப்படின்னோடனே விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னோடனே இவருக்கு ஃபஸ்ட்டு இது அடிப்படையான ஒரு புரிதலே இல்லாமல் விஸ்வகர்மா ஜாதி, பொற்கொல்லர், ஆசாரி அப்படிங்கிற மாதிரி இவருடைய புத்தி வந்து அவருடைய சிந்தனைகள், புத்திங்கிறது கூட ஒரு கடுமையான வார்த்தை, அவருடைய சிந்தனையே வந்து ஒரு பறந்துபட்டதாக இல்லாமல் ரொம்ப குறுகிய நோக்கத்தில் இருக்குது. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஏன் இந்த விஸ்வகர்மா திட்டம் வேண்டான்னா, இந்த காளிகாம்பாள் கோவிலும் விஸ்வகர்மா வருது, அவங்களுதா, நகை கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவருக்கு இதை பற்றின ஒரு யாராவது எடுத்து சொல்லியிருக்கணும், இல்லை அவருக்கு தெரியலங்கும் போது கூட இருக்கிறவங்களாவது எடுத்து சொல்லணும். அவருக்கு நீங்கள் தெரியலன்னு சொல்கிறீங்க, ஆனால் நேற்று வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்கிய டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு, எனக்கு உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அரசியலிலே பறந்துபட்ட ஞான ஒளியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அளவுக்கு எனக்கு அறிவு இல்லாமல் போய்விட்டதே அப்படின்னு நான் ரொம்ப வருந்தேன் அவர் சொல்லியிருக்கேன். அநேகமாக நாம் வந்து ராமதாசர் நாமெல்லாம் குருவாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலில் பறந்துபட்ட அறிவு அப்படின்னு சொல்லும் போதே எள்ளி நகையாடி அவர் வந்து அதை கிண்டலா சொல்லியிருக்காரா, குதர்க்கமா சொல்றாரு, கிண்டலா கூட இல்லை. அவர் என்ன நான் அவர் ராமதாஸை வந்து மருத்துவர் ஐயாவை வந்து கடுமையான ஒரு வார்த்தையில் அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா, அப்படி வேலை வெட்டி இல்லாதவர் அப்படின்லாம் சொல்லவும், அதில் தான் வந்து அவர் வந்து இது ஒரு விதமான உண்மையிலேயே வஞ்ச புகழ்ச்சி அணியுது. அந்த வஞ்ச புகழ்ச்சி அணி மிகவும் மெச்சத்தக்கது. அவர் அளவுக்கு எனக்கு பறந்துபட்ட அறிவு இல்லை, அதாவது தற்கூரின்னு அவர் திட்டலை, அதை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அதை வந்து உண்மையிலேயே நம்ம கோபால்ஜியோட ஞாபகம் தான் எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது வந்தது எனக்கு. இதில் வந்து இந்த விஸ்வகர்மா யோஜனாவில் வந்து கிட்டத்தட்ட 18 விஷயங்களை, நகை பொற்கொல்லர், அதுக்கப்புறம் ஆசாரி, இந்த கூடமுடையிறவங்க, நிறைய ஆன்டிக் ஒர்க்ஸ், நிறைய இந்த இது போடுற எம்ப்ராய்டரியிலேருந்து ஏகப்பட்ட விஷயத்தை அதில் கொண்டு வந்திருக்காங்க. 18 இதுக்குள்ளே அடக்கி இதுக்காக வந்து 2023 செப்டம்பரில் இந்த திட்டம் தேசிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்காக 13,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 13,000 கோடி தேசிய அளவில் ஒதுக்கும்போது தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே குறைஞ்சது. நான் சொல்கிறது 500லேருந்து 700 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்துக்கு மத்திய அரசோட நிதி வந்திருக்கும். இதை பயன்படுத்தி மக்களுடைய திறன் மேம்பாட்டை மேம்படுத்தி அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து செஞ்சுருந்தா இது எந்த அளவில் பரிமளிச்சிருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுவும் ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து, ரெண்டாவது மதிப்பு கூட்டுதல்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் ஒரு நீங்கள் வந்து அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக கொடுக்கும்போது ஒரு ப்ராடக்டை ராவாக கொடுக்கறதுக்கும் அதே ப்ராடக்டை நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக கொடுக்கும்போது அதுக்கு மார்க்கெட்டோட இது வந்து உங்களுக்கு பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும், உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்காமல் குறுகிய மனோபாவத்தில் குலக்கல்வி. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திமுக என்றைக்குமே தே ஆர் ஈட்டிங் தேர் ஓன் வேர்ட்ஸ். ராஜாஜியை பார்த்து குல்லுஹோ பட்டர், குலக்கல்வியை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவரோட போய் கூட்டணி வச்சு, அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற தேர்தலே கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த தேர்தலே அந்த குல்லுஹோ பட்டர்னு இவங்க யாரை கிண்டல் அடிக்கிறாங்களோ
அவர் மூலமாக வந்த ஆட்சி. அதில் வந்துட்டு இவங்களுக்கு பேச்சை பாருங்க, குலக்கல்வியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இதை எனக்கு ஒன்று தான் எனக்கு என்ன புரியுதுன்னா, இதே மாதிரி தான் பிஎம் ஸ்ரீ திட்டத்தையும் திமுக வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா மக்களுக்கு வந்து நீ ஏதாவது ஒரு 3 லாங்குவேஜை படி, தமிழ் படிக்கிற, இங்கிலீஷ் படிக்கிற, நீ தெலுங்கு படி, மலையாளம் படி, ஹிந்தி படி, ஜப்பான் படி, ஜப்பானிய மொழி படி, ஏதோ வேணா படி. அன்பில் மகேஷ் பையன் மாதிரி ஜெர்மனி படி, ஜெர்மனி படி. அவரோட பையன் அந்த மாதிரி. எனக்கு தமிழ்லாம் எனக்கு தெரியாது, நான் ஜெர்மனியில் தான் ப்ரொஃபிஷியன்சி, குட்டி பையன் அவன் சொல்கிறான். அந்த மாதிரி நீங்கள் எதை வேணா படிக்கலாம் அப்படிங்கும்போது கூட இல்லை ஹிந்தியை புகுத்துறாங்கன்னு வம்படியா. எனக்கு இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, நீ வந்து மத்திய அரசு நல்லா படிங்க, நிறையா ஞானத்தை வளர்த்துங்க. ஏன்னா படிக்கிற காலத்தில் நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது தான் 3 மொழி 4 மொழி படிக்கும்போது தான் உங்களுக்கான அறிவு பரந்துபட்ட அறிவாக வரும். நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யும்போது ஒரு வெல் எக்யூப்டாக நீங்கள் போய் களத்தில் இறங்கும்போது தான், கிரிக்கெட் மேட்சே இருக்கட்டும், ப்ராக்டிஸ்லாம் ஆடிட்டு வரும்போது தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த இதுவும் விஸ்வகர்மாவும் கொண்டு வரும்போது இது ரெண்டையுமே மறுக்கிறாங்க. நீ படிக்காத, நீ உருப்படியாக வேலை செய்யாத, நீ உருப்படியாக இருந்தால் விஸ்வகர்மா யோஜனாவில் நீ சேர்ந்து உனக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேனாக்க உனக்கு வந்து நீ டெய்லி 1000 ரூபா 1500 ரூபா நீ சம்பாதிக்கலாம். அதுக்கு பதிலாக வருங்கால தலைவன் இன்ப நிதி வாழ்க, 3ஆம் கலைஞர் அவர் பேர் என்ன, உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி நீ வந்து சொன்னேன்னா உனக்கு 200 ரூபா 200 கிரெடிட்டா, டேக் 200 அப்படின்னு செய்யலாங்கிறதான் திமுக வந்து கொத்தடிமைகளாக தான் வரக்கூடியவங்களை வச்சிருக்கலாம்னு நினைக்குது. இப்போ பாருங்கள், இவர் இருக்கார். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். நேற்று கூட நம்ம பேசினோம், தென்காசி பள்ளிக்கூடத்தில் என்னுடைய ஏரியாவா அப்படின்லாம் அங்கே பொங்காமல் அந்த பசங்களை சித்திரவதை பண்ணுறதையும் அந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் தான் வேடிக்கை பார்த்தாரு. அவர் பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்தால் கூட அவர் வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருக்கார். அதில் அவர் ஒரு பெருமையாகவும் இருக்கார். அந்த மாதிரி எல்லாருமே தனக்கு கொத்தடிமையாக இருக்கணும், யாருமே அறிவுபூர்வமாக இருந்து சுயமாக சம்பாதிக்கக்கூடாது, மக்கள் எல்லாம் ஒரு ஆட்டு மந்தை போன்று திமுகவிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் ஒரு பாசிச வெளிப்பாடு தான் ஸ்டாலினோட இந்த கருத்து. இந்த கருத்துக்கு எதிராக இது இப்படி பண்றது தவறு அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய கோயம்புத்தூர் எம்எல்ஏ, தேசிய மகளிர் அணி தலைவி, அவங்களும் கடுமையான கருத்தை பதிவு செஞ்சு மிக நுட்பமான ஒரு இதை அதில் பதிவு செய்யும் போது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவங்களுடைய இதுனா ஒரு ஹார்டு ஹிட்டிங் வேர்டில் கொடுத்துருக்காங்க. 50 வருஷமாக திமுகக்கு தலைவர் நீங்கள் தான், 50 வருஷமாக அதுவும் வந்து கருணாநிதி குடும்பம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும்தான், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டலேருந்து யாரும் இல்லை அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறது இசைவேளாளரை மட்டும்தான் அதோட அடிநாதமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அந்த வார்த்தையை அவங்க சொல்லலைனாலும் நீங்கள் இவங்க மட்டும்தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுகக்கு அப்படியே தலைவராக கருணாநிதி குடும்பத்திலேருந்து வந்தால் கூட ஒரு பெண்மணி வரக்கூடாதுங்கிற ஆணாதிக்க மனோபாவத்தில் இருக்கீங்க. ஏன் கனிமொழி வந்து ஜூனியர் தத்தியை விட என்ன குறைஞ்சி போயிட்டாங்க அப்படின்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க வானதியோட மறைமுகமாக கேட்டிருக்காங்க. இல்லை, அது படிக்கும்போதே நம்மளுக்கு புரியும். அவங்க வந்து ஜூனியர் தத்தியை விட அவங்க கனிமொழி என்ன மெழுகுவத்தி அக்கா என்ன குறைஞ்சி போயிட்டாங்கிறது தான். அதை வந்து படிக்கும்போதே எல்லாருக்குமே அது புரியக்கூடிய ஒரு மறைமுகமாலாம் இல்லை, அந்த வார்த்தையை சொல்லலையே தவிர படிக்கும்போதே அது தெரியும். அது அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு யாரும் படிக்கக்கூடாது, ஆணாதிக்க மனோபாவம். ஏன் குடும்பத்திலேயே இருந்தால் கூட ஆம்பளைங்க மட்டும்தான் மேலே வரணும், அவனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நீங்கள் எல்லாரும் அவனை தலைவனாக ஏற்றுக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றம் பல நேரங்களில் தீர்ப்பு ஒரு வித்தியாசமாக கொடுத்தா கூட சில நேரங்களில் அற்புதமான தீர்ப்புகளையும் கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி ஒரு தீர்ப்பு தான் இது. என்னென்னா, பாண்டிச்சேரியில் வந்து எழுத்தர் பணிக்கு செல்வராணி அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன இதுனா, அவங்க இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் நான் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸிங் கிறிஸ்டினாக இருந்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்து கிறிஸ்டினு, அப்பா இந்து தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது விஏஓங்கிற ஒரு பொறுப்புங்கிறது எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறது. அவர் போய் ஃபீல்டு செக் பண்ணதில் அவங்க வந்து ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியனாக இருந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் நீங்கள் ஒரு வேலைக்காக திரும்ப ரீகன்வெர்ட் ஆகிருக்கீங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் விஓ எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து திரும்ப உச்ச நீதிமன்றம் போகிறப்ப அங்கேயும் ஒரு தலையில் கொட்டு போட்டு, அதாவது ஒரு வேலைக்காக
இடஒதுக்கீடு பெறணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இப்படி செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த விஏஓ எடுத்த டெசிஷன் சரிதான், உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்காமல் இருப்பது நிறுத்தி வைக்கிறது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த செல்வராணி பாண்டிச்சேரியில் எஸ்சி கோட்டாவில் கிளைம் பண்ணுறாங்க வேலையை. அதுக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு, பேஸ்டு அந்த இன்புட் ஃப்ரம் த விஏஓ நீங்கள் பிசியில் தான் நீங்கள் தகுதி பெற முடியும், இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லலை. பட் யூ ஆர் எலிஜிபிள் இன் பிசி. உங்கள் அப்பாவும் ப்ராக்டிசிங் கிறிஸ்டினாக இருக்கார். ஈவன் தோ ஹீ இஸ் ஆன் ரெக்கார்டு, அதாவது இந்த இஸ்லாமியர்கள்லாம் சொல்லுவாங்களே பெயர் தாங்கி அப்படிம்பாங்கல்ல, இந்த மாதிரி அவர் பெயர் தாங்கி ஹிந்து, அவர் சர்டிஃபிகேட்டுக்கோசரம் அந்த மாதிரி வச்சுருந்துருக்காரு. நேற்றுக்கு நாம் செய்திகளில் சொன்னோம் பாருங்கள், வன்னியரசு, சிந்தனை செல்வன், அப்புறம் தரதல பிரசன்னா, அப்புறம் மதிவதனி, இந்த மாதிரி ஒரு எண்ணற்ற ஒரு பெரும் கும்பல் திராவிட இதில் இந்து மதத்தை நசுக்க வருது. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டியலின சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நேர்மையான முன்னேற்றத்தை இவங்க தடுக்கிறாங்க. இது கிறிஸ்டியனுக்கு உரிமையை, அந்த உரிமையை பறிக்கிறாங்க அவங்க. நீங்க கிறிஸ்டியனுக்கு நீங்க தடைகள்லாம் இருக்கீங்க. இப்ப திருமாவளவன்லேருந்து ஸ்டாலின்லேருந்து பல பேர் சொல்றது என்னன்னா, நீங்க ஏன் கிறிஸ்டியனை தடுக்கிறீங்க? சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்காங்க, மதம் மாறி போனவங்க இந்து மதத்துல தான் தீண்டாமை இருக்கு, இந்து மதத்துல தான் ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தாழ கிடப்போரை கை தூக்கி விடுவதுதான் தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரும் நம்மளுடைய வேதங்கள் அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கரை கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ரிசர்வேஷனை, அதுவும் பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய ரிசர்வேஷனை இவங்க இல்லை மதம் மாறி போனவங்களுக்கும் கொடு அப்படின்னா, அது எப்படி சூடான ஐஸ்கிரீம் இருக்க முடியும்? ஐஸ்கிரீம்னா அது ஜில்லுன்னு தான் இருக்கும். காஃபினா சூடான காஃபி போய் இப்போ வம்படியாக கோல்டு காஃபின்னு வந்துருச்சு, அது வேற. ஆனால் சூடான ஐஸ்கிரீம்னு எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி தலித் கிறிஸ்டியன் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஒன்று தலித்தா இருங்க, இல்லை கிறிஸ்டியனாக இருங்க. இதை இப்போ இது மிகவும் முரணான ஒரு விஷயத்தோடு இல்லாமல், நீங்கள் ஒரு பட்டியலின சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தட்டி பறித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுவும் பொய் சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுதான் அந்த தீர்ப்பின் அடிநாதம். இதையே தான் அவரும் சொல்கிறாரு, நீங்கள் வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னு. இப்போ காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏவா சிந்தனை செல்வன்கிற ஒரு கிறிஸ்துவருக்கு பதிலாக அங்கே ஒரு பட்டியலின சகோதரன் தான் வந்திருக்கணும். அது விடுதலை சிறுத்தையிலேருந்தோ திமுகலேருந்தோ எந்த கட்சியிலேருந்தோ வரட்டும். ஆனால் ஒரு இந்துவுக்கு கிடைக்க வேண்டியதை அவர் தட்டி பறிச்சிட்டு போயிருக்காரு. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறேன். போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் மதனந்தபுரம் தாண்டி நின்று, அந்த ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அது கிராம பஞ்சாயத்தாக இருந்தது. அவர் கிறிஸ்டியன், கன்வெர்டட் கிறிஸ்டியன். அவர் அந்த பஞ்சாயத்துக்கு நின்று தலைவராகவும் ஆயிடுறார். நான் சொல்கிறது 10 வருஷம் முன்னாடி, 2011 நினைக்கிறேன் நடந்த சம்பவம். அது அதிமுக காரங்களே உள்கட்சி விஷயத்தில் தனக்கு கிடைக்கலைங்கும் போது பெட்டிஷன் எழுதுகிறாங்க. பெட்டிஷனில் என்ன எழுதுகிறாங்கன்னா, இவர் கன்வெர்டட் கிறிஸ்டியன், இவர் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியனுங்கிற காரணத்தினால இவரை தகுதி நீக்கம் செய்யணுங்கும் போது அவர் ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து காமிக்கிறாரு. தாய் மதம் திரும்பிட்டேன், நான் சுத்தி எல்லாம் பண்ணி நான் தாய் மதம் திரும்பிட்டேன், தோ பார் சர்டிஃபிகேட்டு, நான் கெசட்லேயும் மாற்றிட்டேன். ஆனால் அங்கே இருந்த விஏஓ அவர் ப்ராக்டிசிங் கிறிஸ்டினா என்னங்கிறத வவுச் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, அவரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார். இதே போன்ற மற்றொரு சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் புழலில் ஒரு ஒன்றிய கவுன்சிலர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு, இந்த காங்கிரஸ் கட்சி ஒன்றிய கவுன்சிலர், அவங்க கன்வெர்ட் ஆகி போனவங்க பட்டியலின சகோதரர்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை பிடுங்கிக்கிறதுக்கு பார்க்கும்போது அதுவும் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கு. பண்ணதோடு இல்லாமல் தமிழக அரசுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, உடனடியாக இந்த உத்தரவு கையில் கிடைத்தவுடன் உடனடியாக அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன பண்ணணும்னா, தமிழக அரசு அவரையே அப்பீலுக்கு போகிறதுக்கு தூண்டும். இல்லைன்னா இவங்க தகுதி நீக்கம் செய்யாமல், நாங்கள் அது எங்களுக்கு இன்னும் நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம், எங்களுக்கு தபால் கிடைக்கல, இந்த மாதிரி சொல்லி சாக்கு போக்கு சொல்லி பட்டியலின சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கெடுக்கின்றதா திமுக அரசுங்கிறதையும் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ், நீங்கள் ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் இந்து அறநிலைத்துறையில் பணியில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஞ்சலி போஸ்டரை யாரோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. கபாலி கோவிலில் பகுதி நேர ஊழியராக இருந்தவர் ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன்.
கல்யாணம் கூட அங்க கல்யாணம் அங்கேதான் கல்யாணம். இந்து முன்னணி போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதையே நிறுத்தினாங்க. இந்த மாதிரி நீக்கமர கண்ணுக்கு புலப்படாமல் பல்வேறு இடங்களில் இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸோட ஒரு அக்டோபஸ் கரங்கள் பல்வேறு இடங்கள்ல நிறைஞ்சிருக்கு. இதை வந்து நல்ல வேளையாக நீதிமன்றம் இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. வருங்காலத்தில் இதே போன்று ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசமும் இருந்து நல்ல விஏஓக்களும் இருந்தாங்கன்னாக்க இதை போன்ற விஷயங்கள் தடுக்கப்படும். பாஜக அப்படின்னாலே அது தமிழுக்கும் தமிழகத்திற்கும் விரோதி அப்படிங்கிறது மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் கட்டமைக்கின்றன. மாறாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஜி தீவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் வம்சாவளியினர் அவங்க அந்த பாரம்பரியம் அந்த வேர் அதை விட்டு விடாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்காகவே இங்கேருந்து ஆசிரியர்களை அனுப்ப போகிறாங்க. அந்த ஆசிரியர்களுக்கான ஊதியம் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய 2 ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு வேலையில் அரசு இயங்கி இருக்குது, முனைப்பு காட்டியிருக்கிறது. அதற்காக நிதியும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்கள். பாரதிய வம்சாவளியினர் உலகம் முழுக்க இருக்கும் பொழுது பாரத தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகவும் பாரத தேசத்தின் நாடி துடிப்பாகவும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கின்றார்கள். அந்த மாதிரி தான் ஃபிஜி ஐலண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரும்பு விவசாயத்துக்காக நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போனாங்க. தமிழ் வம்சாவளியினர் இலங்கைக்கு போனாங்க, மலேசியா, சிங்கப்பூர் போனாங்க. அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஃபிஜி ஐலண்டுக்கும் போனாங்க. ஆனால் மலேசியா, சிங்கப்பூர் இந்த ஊர்லலாம் தமிழில் பேசுகிறாங்க. தமிழை வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய மொழியும் தமிழ் மொழியாக இருக்குது. ஆனால் ஃபிஜி ஐலண்டோட பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற காரணத்தாலேயா என்னன்னு தெரில, மேற்குலக நாடுகளோட தாக்கமா என்னன்னு தெரில, கடந்த 40-50 வருஷமாகவே அவங்க தமிழ் தாய்மொழி தமிழை மறந்துட்டாங்க. அதாவது அங்கே போய் ஒரு 50-100 வருஷத்துக்குள்ள அவங்களுடைய தாய்மொழியை மறக்கிற அளவுக்கு அந்த நாட்டோட சூழ்நிலை அமைஞ்சு போனதில்லை. இதை பற்றி தமிழ்னு இங்கே கூறவங்க யாருமே தமிழை வச்சு அரசியல் செய்யக்கூடிய திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை இன்னும் பிற கட்சிகளோ அதுக்காக குரல் கொடுக்காத காலத்தில் போகிற இடங்களெல்லாம் திருக்குறளின் மேன்மையும் போகிற இடங்களெல்லாம் தமிழ் மொழியின் பெருமையும் தொன்மையும் போற்றி பாராட்டி பேசி உலகம் முழுக்க திருக்குறளையும் அனைத்து தமிழ் இதிகாசங்களையும் தமிழில் இருக்கக்கூடிய நூல்களையும் உலகமே அறியக்கூடிய அளவில் பேசி வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த முயற்சி எடுத்து போன வருஷம் நம்மளுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தமிழகத்தை திருச்சியை பூர்வீகமாக கொண்ட தமிழர் ஜெய்சங்கர் ஃபிஜி ஐலண்டுக்கு போகும்போது அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியல. என்னுடைய நண்பர் ஒருத்தரை ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய நண்பரை ஒரு 15-20 நாள் முன்னாடி, தாம்பரம் அவருக்கு பூர்வீகம், அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன் அவர்கிட்ட, ஃபிஜி அங்கே தானே இருக்குது, பக்கத்தில் தானே இருக்குன்னா, ஆமாம், ஃபிஜியில் இருக்கிறவங்கலாம் இந்து தெய்வங்களை கும்பிட்றாங்க, முருக பக்தர்களாகவும் இருக்காங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ் பேர் கூட கொஞ்சம் தமிழில் நிறைய பேருக்கு இப்பவும் இருக்குது. ஆனால் அவங்களால தமிழில் பேச முடியறதில்ல. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வேலையாக போன வருஷம் ஜெய்சங்கர் போன போது நான் உங்களுக்கு தமிழை கற்றுத்தரத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன்னு அதுக்கான முயற்சியில் இறங்கி 3 ஆசிரியர்கள் அங்கே ஃபிஜிக்கு போகிறதா ஒத்துக்கிட்டாங்க. 3 பேரில் 2 பேர் கமிட் ஆகி ஒருத்தர் போய் வேலையிலையும் ஜாயின் பண்ணி இப்போ அந்த ஊரில் தமிழையும் அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு ஆசிரியரும் கூடிய சீக்கிரம் அங்கே விரைவில் போக போகிறாங்க. இது வெறும் வாயால் வட சுடாமல் தமிழை ஈன்ற தமிழே, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும், அதுவும் கருணாநிதிக்கு இவங்க அடித்த கூத்து பார்த்தீங்கன்னா தமிழை ஈன்ற தமிழே. அப்போ 1925க்கு முன்னாடி எல்லாரும் இப்படிதான் ஊம பாஷையிலையா பேசிட்டு இருந்தான் எல்லாரும். தமிழை ஈன்ற தமிழே, தமிழாக வாழும் தலைவனே. அதுக்கு முன்னாடி யாருக்குமே எந்த பாஷையும் தெரியாது. காட்டுமிராண்டிகளா தமிழை நான் வாழ்ந்தான். ஆனால் இந்த பக்கம் இதை சொல்லுவாங்க இப்படி, அந்த பக்கம் போய் என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு மூத்த குடி அப்படின்னு அது அரசியல் வியாபாரத்துக்காக நாம ஒத்துக்கிறோங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடி, உலகத்தின் மூத்த குடி நாம ஒத்துக்கிறோம். அதை நாம நடைமுறைப்படுத்தி ஃபிஜிக்கும் தமிழ் வாத்தியாரை அனுப்பிச்சு தமிழ் அந்த ஊர்லயும் உயிர் பெற்று வாழணுங்கிறதுக்காக நாம அனுப்புறோம். ஆனா இவங்க அரசியல் பழிப்புக்காக இதை வச்சுக்கிட்டு
நீங்கள் ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழோட லெவல் எவ்வளவு இருக்குன்னு நான் கிண்டலுக்காகவோ கேலிக்காகவோ சொல்ல. ஒரு ஆட்டோ டிரைவர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், இல்லை ஒரு லோடுமேன், யாரோ ஒருத்தர் ஒரு சொல்ப இதில் இருக்கக்கூடியங்க, இல்லை ஒரு வாட்ச்மேன், அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தமிழில் அவர்கிட்ட பேசி பாருங்கள். ஐயா, நீங்கள் நேராக வந்து வலது பக்கம் திரும்பி இடது பக்கத்தில் உள்ள 4வது தெருவில் நுழைந்து வலது பக்கத்தில் உள்ள 8வது வீட்டின் கதவை தட்டினால் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஒன்றும் பெரிய கம்பரசமான ஒரு இது கிடையாது. அவர் என்ன சொல்லுவார் அதுக்கு, சார் புரியும்படியாக சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் எப்போல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வண்டி புக் பண்ணி போகிறேனோ அவங்கக்கிட்ட நான் இது ஒரு பரிச்சார்த்தமான முறையில், சார் நீங்கள் நேராக வாங்க, ஐயா நீங்கள் நேராக வாங்க, வலது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் நான் நிற்கிறேன், இப்படிதே நான் சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன். அதுக்கு அவங்க சொல்கிறது என்ன, சார் புரியும்படியாக சொல்லு சார். அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லணும், நீங்கள் ரைட்டில் திரும்பி 4th லெஃப்ட் திரும்பினீங்கன்னா 8வது வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாதான் அவங்களுக்கு அந்த மாதிரி தமிழை வந்து நடைமுறை தமிழையே கொல்லுகின்ற அரசாங்கமாகத்தான் தமிழகத்தில் கடந்த 50-60 ஆண்டுகளாக, அதுவும் இந்த சினிமாக்காரங்க, டிராமாக்காரங்க, பிரைவேட் சேனல்ஸு, அதுவும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சு, ஈவன் 10th வரைக்கும் இருக்க பசங்களுக்கே தமிழே எழுத வரல, பேச வரல, அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. அது ஒரு ரொம்ப பெருமையாக அதை வந்து ஒரு புதுசாக தமிங்கிலீஷ்னு ஒரு புது வார்த்தை, தங்கிலீஷ் அப்படின்னு. இப்போ பல வியாபார நிறுவனங்களே அவங்களுடைய விளம்பரத்தையே கூட தமிங்கிலீஷ்ல தான் கொடுக்குறாங்க. அது நீங்கள் வந்து தாம்பரத்துக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத அதை இங்கிலீஷ்லேயே தான், தமிழ்ல தான் நீங்கள் தமிழ் டைப் பண்ணுறத தமிழ் ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணுவீங்க, ஆனால் அது இங்கிலீஷில் இருக்கும். அது தாம்பரத்திற்கு எழுதுவாங்க, அதை நீங்கள் தமிழில் படிக்கணும். நாம் தமிழில் படிச்சுக்கணும். நம்ம படிக்கும்போது தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும், அது இங்கிலீஷில் இருக்கும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தமிழை கொண்டு போய் முட்டுச்சந்தில் நிறுத்தக்கூடிய திமுக ஆட்சி எங்கே, தமிழை வைத்து பிழைப்பு நடத்தும் திமுக ஆட்சி எங்கே, தமிழை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் திமுக எங்கே, மாறாக தமிழை உயிர் மூச்சாக நினைத்து தமிழை வந்து பாரத நாட்டின் பெருமையோடு சேர்ந்து தமிழையும் சேர்த்து உலகம் முழுக்க பரப்பி ஃபிஜி ஐலண்டில் மீண்டும் தமிழை உயிர்ப்பிக்கும் பாஜக மோடி ஆட்சி எங்கே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 1990 தேசிய பொதுக்குழு சென்னையில் ஸ்ரீலங்கா இன்டர் கான்டினென்டல்னு நம்ம டிஎம்எஸ்க்கு எழுத்த மாதிரி இருக்கு பாருங்க, தேசிய செயற்குழு, அதுக்கு அத்வானி, வாஜ்பாயெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டையை தமிழ் முனிவர் வள்ளுவர் கோட்டைன்னு பேரை மாற்றணும் அப்படின்னு பாஜக 34 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்மானமே போட்டுள்ளது. இவங்க தான் நம்மளுக்கு தமிழை வச்சு பொழப்பு நடத்துகிறவன் தான், தமிழை உயிர் மூச்சா நம்மளை பார்த்து கேலி பேசிட்டு, நீ தமிழன் இல்லை, நீ தமிழன் இல்லை, நான் தான் தமிழன், யார் தமிழன், வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசிட்டு வெளியில் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் தமிழன்னு. இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தாக இருக்கிற இடத்துல உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக செயல்பட்டு ஃபிஜி மக்களின் அங்கே வந்து தமிழகத்தில் உள்ள தொப்புள் கொடி உறவு அருந்து போகாமல், அது தொப்புள் கொடி உறவுன்னா மிகவும் தொன்மையான தொப்புள் கொடி உறவை புதுப்பிக்கும் மோடிக்கும் பாஜகவிற்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு வங்கதேசம். இங்கே வந்து ஷேக் ஹசீனா ஆட்சியை வந்து நீக்கிட்டு இப்பொழுது அமெரிக்காவோட ப்ராக்சியாக இருக்கக்கூடிய யூனுஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நடக்குது. இது வந்த பிறகு, அதாவது ஆரம்பத்தில் மாணவர்கள் போராட்டம்னு தொடங்கி இப்பொழுது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்க 8% இருக்கிறாங்க. அந்த இந்துக்களை எல்லாம் கொன்றொழிக்க வேண்டிய ஒரு அது வந்து ஒரு ஜிகாதிய கடமை அப்படிங்கிறது போல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செயல்பட்டு வராங்க. நேற்று மட்டும் 24 மணி நேரத்தில் 3 கோயில்களை தகர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்காக குரல் கொடுத்த சாமியார் கிருஷ்ணதாஸ், சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி, அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி கோர்ட் வளாகத்திலே மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்ததையும் பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் துரதிருஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கி வங்கதேசம்னு ஒரு நாடு இருக்குன்னா, நாம் வந்து கடுமையான வார்த்தையிலையோ இல்லை விமர்சிக்கணுங்கிறதுக்கோ இல்லை ஒரு ஆத்திரத்திலேயோ நான் சொல்லலை. யதார்த்தமானது RS பாரதி வார்த்தையில் சொல்லணும்னா, வங்கதேசம்ங்கிற ஒரு நாடே பாரத நாடு போட்ட ஒரு பிச்சை இது. ஆனால் நம்ம தயவில் உயிர் பெற்று நம்ம தயவில் ஒரு நாடு உருவாகி வந்து இன்னைக்கு நம்மளையே வளர்த்த கடா மாறல பாயுதுங்கிறது இது வங்கதேசத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இது வந்து அயோக்கியத்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு விஷயம்.
அந்த சாமியார் கிருஷ்ணதாஸ் தான் எப்பெல்லாம் மழை பிரச்சனையோ, புயல் அடிக்குதோ, எப்பெல்லாம் நேச்சுரல் கலாமிட்டி வருதோ, அங்கே வந்து மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அங்கே சோறு பொங்கி போட்டு எல்லாருக்கும் சோறாக்கி போட்டு பசி தீர்த்த ஒரு மகானை இன்னைக்கு சிறையில் தள்ளி குரூரமாக இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், அக்டோபர் 26ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு ஒரு பெரிய பேரணி நடந்தது, அந்த பேரணியில் அவர் கலந்துக்கிட்டாரு. என்னங்க பண்ணுவான்? கோவில் அடிக்க வரான், இந்து பெண்கள் கற்ப சூறையாட வரான், சொத்தெல்லாம் அபகரிக்கிறான், வீடு வாசல்லாம் அடித்து துரத்துறான். தமிழ்நாட்டில் வந்து காசாவில் நடந்தா, அங்கே வந்து பாலஸ்தீனத்தில் நடந்தா, துருக்கியில் நடந்தா, அதாவது கும்பகோணத்தில் இடி இடித்தா கொட்டையூரில் கொடை பிடிச்சானாங்கிற ஒரு பழமொழி மாதிரி இவங்க வந்து எங்கெங்கேயோ நடந்ததுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற இவங்க எங்களுக்கு வந்து நான் இந்த நாட்டில் எங்களுக்கு அமைதியே இல்லை, எங்கள் நாட்டில் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு நல்லா இங்கே வந்து அருமையாக அமைதியாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், மீதி எவ்வளோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கோ அத்தனை இஸ்லாமிய நாட்டிலையும் இல்லாத ஒரு நிம்மதி பாரத தேசத்தில் நம்முடைய அருமை சகோதரர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டிலிருந்து கூட எதுக்கோ போராடுற இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் ஒரே ஒரு சின்ன கண்டன அறிக்கை, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம், ஒரே ஒரு கண்டன அறிக்கை, எங்கள் இந்து சகோதரர்களை நீங்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை வேணா நீங்கள் வந்து ஒரு ரோஸ் மில்க்கு கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் வச்சு கேட்கலாம். நீங்கள் ஒரு ரோஸ் மில்க் பாட்டில் வச்சு இது எதுக்குங்கன்னு கேட்டால் அந்த இந்து சகோதரர்கள்ட்ட நாங்கள் அன்பு கரத்தை நீட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட இவங்க அந்த ரோஸ் மில்க் கூட இவங்க அந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரெஸ் மீட்டு இல்லை ஒரு அறிக்கை அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் வருத்தமும் கோபமும் குறையும். ஆனால் இதை வேடிக்கை பார்க்குறாங்க, இது குரூரமாக உள்ளுக்குள்ளே யார் யாரெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னு எல்லார் மனசுலையும் நம்மளால் பூந்து பார்க்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட பெரிய கண்டனம் அதான் சொல்ல வந்தேன். ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேயாக இருக்கட்டும், சோனியா காந்தி கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு கண்டனமோ வருத்தமோ கண்டிப்பாக தெரிவிக்க போகிறதில்ல. அவங்களுக்கு உணர்வுபூர்வமாக என்ன அவங்களுக்கு இருக்கு? கம்யூனிஸ்ட் ஏங்க சோனியா காந்தியா சொல்லலைங்கும் போது 21ஆம் நூற்றாண்டின் குரூர நகைச்சுவை. நீங்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கறது, நட்ட ரோட்ல வன்முறையை இது பண்றதா அழித்தொழிப்பு இயக்கம்னு நடத்தி இன்னைக்கும் நக்சல்பாரிகள் பின்னாடியும் மாவோயிஸ்ட் பின்னாடியும் ஒளிஞ்சுக்கிட்டு வன்முறையை தூண்டுற இந்த கம்யூனிஸ்டுகளா மேற்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்து சகோதரர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்க போறாங்க. வேணா அவங்க என்னொன்னு சொல்லுவாங்க, பாருங்க அந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருங்க, அந்த சரியா சட்டம் கொண்டு வர நினைக்கக்கூடிய சரியா சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க உட்பட்டு இருங்க. அந்த நாட்டோட சட்டம் வந்து பாகிஸ்தானோ வங்கதேசமோ இது வந்து ஷரியா லேண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணா அது அவங்க நாட்டு உரிமை. நீங்க இந்து நாட்டில் வந்து இந்து ராஷ்டிரம்னு நம்ம சொல்ல போறோம், இந்து தேசம்னு கோரிக்கை வச்சாலே ஏய் மதவெறியா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளோட இரட்டை நிலைப்பாடு. இது வந்து வங்கதேசத்தில் நடக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர இந்து இயக்கங்களை தவிர வேறு யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்றாக தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு இயக்கங்கள் தேர்ந்து இந்து முன்னே, விசுவந்து பரிஷத் இல்லாமல் நம்மளுடைய மீனவர் அமைப்பு, தேவர் அமைப்பு, அதோடு இல்லாமல் நம்ம இவங்க தேவேந்திர அமைப்பு, அண்ணல் அம்பேத்கர் இயக்கம், இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்கள் கூட்டமைப்பு ஒரு பெரிய ஒரு 30-40 இயக்கங்கள் சேர்ந்து ஒரு நம்மளுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கையும் கொடுத்து ஒரு கண்டன அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் சுதந்திரம் பெற்ற போது, வங்கதேசம் சுதந்திரம் பெற்ற போது, பாரத நாட்டிலிருந்து பிரிந்து சென்ற போது அங்கே கிட்டத்தட்ட 27-30% கிட்டத்தட்ட இந்துக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 8% கூட இல்லை. கோவில்கள் உடைக்கப்பட்டுகின்ற தொடர்ந்து கோவிலை உடைச்சிக்கிட்டே இருக்கான். அந்த கோவிலுக்கு பாதுகாப்பாக நிற்கிறோங்கிற போர்வேல ஃபோட்டோலாம் எடுத்து அங்கேயும் திமுக மாதிரி ஃபோட்டோ ஷூட் ஆட்சி வெளியில் நின்று போஸ்ட் கொடுப்பான். அந்த ஃபோட்டோகிராஃபர் போனோன்னா உள்ள நுழைஞ்சு அடித்து உடைக்கிறது. இதே பொழுதனைக்கும் வேலையாக வச்சிட்ருக்காங்க. இப்போதைக்கு பாரத அரசாவது, நம்முடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசாவது கண்டிப்பாக அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இஸ்கானை வந்து ஒரு அடிப்படைவாத அமைப்புன்னு சொல்லி அதை பேன் பண்ணணும் கூட எந்த அளவுக்கு ஒரு குரூரம் இருந்தால் சொல்லுவாங்க பாருங்க. அப்போ நீங்கள் இஸ்கானை பேன் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் அல்லுமாவோட வெளிப்பாடாக இருக்கக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள் இருக்குல்ல. விடுதலை சிறுத்தையே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே அவங்க சமயத்தில் செயல்படுறாங்க. ஆனால் இங்கே வந்து நாம் அவங்களெலாம் வந்து ஜனநாயக இதுன்னு ஒத்துக்கணும். ஆனால் இஸ்கான் வந்து அடிப்படைவாத இயக்கம்னு நினைக்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் வன்முறையாளர்களுக்கு
அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும். உண்மையிலேயே அமைதியாக இருக்கிறவங்கள ஓடிப்போடா அப்படிங்கிற லெவலில் இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. இறைவன் தான், பாரத மாதாவும் பராசக்தியும் தான் அங்கே இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக மோடியின் அரசும் வங்கதேச அரசை வலியுறுத்தும். எல்லாத்துக்கும் மேலே ஐநா சபை எல்லாத்துக்கும் ஏங்க இந்தியாவில் என்னங்க பிரச்சனை, ஒரிசாவில் ஏங்க அந்த பாதிரியாருக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த ஐநா சபை, மனித உரிமைகள் அமைப்பு, இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? லீவில் போயிட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியாங்கிறது புரியல. வங்கதேச இந்துக்களுக்கு இயல்பு நிலைக்கு, ஜனநாயக சூழ்நிலைக்கு மீண்டும் திரும்புவார்கள் என்று நம்புவோம். இதுவரை நாம் விவாதித்த 5 கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக உங்களுடைய பதிலை சொன்னீங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்